அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவரை நம்பி பின்தொடர்கிற வாழ்க்கை பல வேளைகளில் சந்தோஷமாக இருப்பதை போல தோன்றுவதில்லை. மனம் சலிப்பாக இருக்கிறது, பயனற்றதை போல கூட சில வேளைகளில் இருக்கிறது. இந்த வாரம் முழுவதும் வாழ்வை பயனுள்ள வாழ்வாய் மாற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள் நான் நம்புகின்றேன். ஒரு நாளை நீங்கள் எப்படி துவங்குகிறீர்கள் என்பது மிக முக்கியமானது. ஒரு நாளை சரியாய் துவங்கினால் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கோபதாபத்தோடு ஒரு நாளை துவங்குவீர்கள் என்றால் அந்த நாள் முழுவதும் மனக்கிலேசமும் மன சலிப்புமாகத்தான் இருக்கும். அதற்காகத்தான் ஆண்டவர் ஒரு நாளை எப்படி துவங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 63ஆம் சங்கீதம் வசனம் 1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். இந்த வசனம் வெற்றி வாழ்வின் முதல் ரகசியத்தை சொல்லுகிறது. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு மனுஷியும், ஒவ்வொரு தேவ மகளும், ஒவ்வொரு தேவ மகனும் தேவனை தன்னுடைய வாழ்க்கையின் பிரதான நோக்கமாய் கொள்ள வேண்டும். எதை நீங்கள் வாழ்வில் முக்கியமாய் நினைக்கிறீர்களோ அதைத்தான் அதிகாலையில் முதலாவது தேடுவீர்கள். இங்கே நீர் என்னுடைய தேவன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் வானத்தையும் பூமியை படைத்த பெரிய தேவன், அண்ட சராசரத்தை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் என்னுடைய தேவன். ஆகவே நான் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு நாளை துவங்கும் பொழுது ஆண்டவரோடு கூட நீங்கள் துவங்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் பேசி, ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து, அவருடைய வார்த்தையிலிருந்து வழிநடத்துதலை பெற்று நீங்கள் ஒரு நாளை துவங்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த நாள் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், வெற்றியாய் வாழ விரும்புவீர்கள் என்றால் அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்கள். வெற்றியாய் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷனிடத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையும் நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி காலமே மலையின் உச்சியில் வந்து நில் என்று சொல்கிறார். கூடவே சொல்லுகிறார், உன்னோடு கூட ஒருவரும் வரக்கூடாது. அதன் பொருள் என்ன? அன்டிவைடட் டைம். ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு அதிகாலை வேளையில் நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டும். காலையில் தேவனை தேடி அவரோடு கூட பேசி, அவரோடு கூட உறவாடி, அவரை துதித்து, அவரிடம் ஜெபித்து ஒரு நாளை துவங்கும் பொழுது அந்த நாள் வெற்றியாக இருக்கும். இந்த 34ஆம் அதிகாரத்தில் மோசே எதற்காக ஆண்டவரை அதிகாலமே தேடி சென்றார் தெரியுமா? ஆண்டவரிடத்திலிருந்து கற்பனைகளை பெற்றுக்கொள்ள. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், உங்களில் அநேகர் அதிகாலையில் ஜெபிக்கிறீர்கள், ஆனால் அதிகாலையில் ஆண்டவருடைய வழி நடத்துதலை கேட்க மறந்து போகிறீர்கள். மோசே கற்பலகைகளை வாங்கி கொண்டு மலையிலிருந்து இறங்கினார். வாலிப மகனே, வாலிப மகளே, இந்த இள வயதிலேயே நீங்கள் காலையில் எழும்பி தேவனை தேடி ஜெபித்து அந்த நாளை துவக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். இந்த வசனத்தின்படி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஒரு நாளை ஜெபம் பண்ணாமல், வேதம் வாசிக்காமல் நான் துவங்க மாட்டேன் என்று இன்றைக்கு தீர்மானித்து பாருங்கள். இந்த மாதமெல்லாம் உங்களுக்கு வெற்றியின் மாதமாக இருக்கும். ஆயுளெல்லாம் வெற்றியின் நாட்களாக இருக்கும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, அப்பா, உம்மை தேடும்படி உங்கள் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதப்பா. அந்த புதிய கிருபை உம்மிடத்தில் பெற்று புதிய வார்த்தைகளை உம்மிடத்திலிருந்து வாங்கி அந்த நாளை துவங்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஒரு நாளெல்லாம் வெற்றியாய் மாற அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்கள். அந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாயிருக்கும். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.